ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன் ஸ்பெஷல் மூலமா உங்க எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குவார்ட்டர்லி எக்ஸாம் வேற போயிட்டுருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வரக்கூடிய குவார்ட்டர்லி லீவ்ல ஜாலியா என்ஜாய் மட்டும் பண்ணாம, ஏசப்பாவ தேடுறத மறந்துடவே கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாமா? தீபக், நேத்துன்னு சொல்லி ஒரு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க எப்பயுமே சேர்ந்து தான் விளையாடுவாங்களாம், சேர்ந்து தான் படிப்பாங்களாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் அவங்க பேசிட்டு இருந்தாங்களாம். நாளைக்கு சண்டே நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு இருக்க போது, நேத்து சொன்னானா, நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு சண்டே கிளாஸ் இருக்கு, நீ வரியா? அங்கே புது பாட்டு சொல்லி தருவாங்க, வசனம் சொல்லி தருவாங்க, கதை சொல்லி தருவாங்க, கேம்லாம் வைப்பாங்க. அதில் வின் பண்ணால் ப்ரைஸ்லாம் தருவாங்க. நீயும் வா, நம்ம ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நேத் சொன்னானா. அதுக்கு தீபக் சொன்னானா, ஐயோ நான்லாம் அங்கே வரலப்பா, நாளைக்கு வேற எனக்கு ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, அங்கே தான் கண்டிப்பாக போகணும், இங்கே போய் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது, ஒரு நாள் தான் லீவு, நம்ம ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணலாம், நீ அங்கே வான்னொன்னே அவன் சொன்னானா, இல்லை நான் சண்டே கிளாஸ் தான் போகிறேன்னு சொன்னானே, சரி நான்லாம் வரல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்களாம். அடுத்து மண்டே நேட் ஸ்கூலுக்கு வரப்போது தீபக் ஸ்கூலுக்கே வரலையா. என்ன தீபக் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, சரி நாளைக்கு நம்ம பார்ப்போம், தீபக் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சானா. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாளும் வரலையாம். இதே மாதிரி 3 நாள் தொடர்ந்து போச்சான். 3 நாளும் தீபக் ஸ்கூலுக்கே வரலையாம். கடைசி 4வது நாள் தீபக் ஸ்கூலுக்கு வந்தானா. அப்போ நேட் தீபக் கிட்ட கேட்டானா, ஏன் இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கே வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டானா. கேட்டதுக்கு தீபக் சொன்னானா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால நடக்க கூட முடியலை, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது கூட சரியான காசே இல்லை, எனக்கு அப்பா வேற இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொன்னானா. அப்போ நேத்து சொன்னானா, நான் போன வாரம் சண்டே கிளாஸ் போனேன்ல, அங்கே அந்த அக்கா என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுக்கு கஷ்டம் வரப்போது ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா நம்மளுக்கு அற்புதம் செய்வாங்கன்னு சொன்னாங்க, நம்ம வேணா ஸ்கூல் முடிஞ்சோடனே பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி தீபக்கிட்ட கேட்டானா. உடனே ஓகே நம்ம ஸ்கூல் முடிஞ்சோடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஸ்கூலும் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பக்கத்தில் உள்ள சர்ச்சில் போய் 2 பேர் ப்ரேயர் பண்ணாங்களாம். ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பா, உங்களால் நினச்ச முடியும்னு சொல்லி 2 பேர் கண்ணீரோட ப்ரேயர் பண்ணாங்களாம். தீபக் வீட்டுக்கு போகும்போது தீபக்கோட அம்மா கட்டில் எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்களாம். என்னம்மா உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க போது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தம்பி, ஹாஸ்பிட்டல்லாம் போகிற மாதிரி தேவையில்ல, எனக்கு கொஞ்சம் சரியான மாதிரியே இருக்குன்னு சொன்னோன்னே ஏசப்பாக்கு தீபக் தேங்க்ஸ் சொன்னானா. அதுல இருந்து தீபக் ஏதாவது தேவைனா ஃபர்ஸ்ட் ஏசப்பா கிட்ட தான் அவன் கேட்பானா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தீபக்கு அவன் ஃப்ரெண்ட் நேட் ஏசப்பா பற்றி சொன்னனால தீபக்கும் ப்ரேயர் பண்ணால் அவங்க அம்மாவுக்கும் சுகம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லணும், மறக்காமல் அவங்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, இதுக்குரிய வசனமும் பாட்டும் கேட்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குரிய பாட்டு கேட்கலாமா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே, யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே, இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போகிறேன், இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போகிறேன், நீ வாரியா என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா, நீ வாரியா என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? இதுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே, யார் அந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே, இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போகிறேன், இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போகிறேன், நீ வாரியா என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா, நீ வாரியா என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்குரிய வசனத்தை பார்க்கலாமா? என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். சங்கீதம் 35:28. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை, பாட்டு, வசனம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சண்டே ஸ்பெஷலில் சந்திக்கிறேன். பாய்.